300 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய கிராமத்தில் விக்டர் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் புத்தகங்கள் படிப்பதில் மிகவும் ஆர்வமுடையவன். ஒரு நாள் தன் தாத்தாவின் பழைய புத்தகம் ஒன்றை அலமாரியில் கண்டான். அதில் அதிசய பணி டிராகன் ஒன்றை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த டிராகன் தீய சக்திகளின் சாபத்தால் பல்லாயிரம் ஆண்டுகளாக பனியால் உறைந்து போய் சாப விமோச்சனத்திற்காக காத்திருக்கிறது என்றும் எழுதியிருந்தது. விக்டர் அந்த டிராகனை சாபத்திலிருந்து விடுவிக்க நினைத்தான். எனவே அதை தேடி மலைகளையும் காடுகளையும் கடந்து பயணிக்க தொடங்கினான். வழியில் அவனை காட்டு விலங்குகள் பயமுறுத்தின. ஆனால் அவன் துணிச்சலுடன் அவற்றை எதிர்கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். பல நாள் பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக டிராகனை கண்டுபிடித்து அங்கிருந்த மந்திர சுத்தியலால் அதன் சாபத்தை போக்கினான். சாபத்தில் இருந்து விடுபட்ட டிராகன், உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை கொடுத்தது. அதில் அவன் சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு வளங்கள் நிறைந்திருந்தன. பெருமகிழ்ச்சி அடைந்த விக்டர் அந்த வளங்களை தனது கிராமத்திற்கு கொண்டு சென்று மக்களுக்கு கொடுத்து உதவினான்.